போன லான்ச்சும் சூரி இதே வேலையை தான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேருக்கு தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியும். நானும் யோசிச்சே இருக்கேன், எதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, நான் எடுத்துகிட்டு சூரியவே புகழ்ந்துடுறேன். என்ன ஓகே, இந்த எஸ், இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்துலேருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கு, ஆனால் கேட்குறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க, ஒரு ஃப்ளோவில் போகிறேன். அதனால் நான் சார், அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பித்தேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் கடைசி பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன்டா, மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்தில் பேசுறது? படத்தில் தான் பேர் தான் வாத்தியார். அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியார். இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் ராஜு மேனன் சார். நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் தான் சார் ஐட்டம், அதனால் ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசில் இல்லை, ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கெலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ராஜு மேனன் சார் அவர் நடித்தது ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசித்தேன் நான் அவரை. அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது, யோசித்தது பல வகையில். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்லலை, முன்னாடியே சொன்னேன். ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் இந்த விடுதலை 2ல். அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லேயும் சரி, அவனை படத்துலேயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான். அந்த 5.5 மணி நேரமும் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம். அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவனோட டைமிங்கும் சரி, அதை சொல்கிற விதமும் சரி, எதுக்கு உட்காந்துருக்காலும் அவ்வளோ எங்கேஜிங்காக சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டியிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப்பு கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்க்ரீனில் பார்க்குற சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிருச்சு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் இருந்து அதை சூப்பராக பண்ணான். ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டரு. அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசாக நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள் அவனுக்கு.